ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரஹர நம பார்வதிபதயே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரவெனும் ராகு ஐயனை போற்றி, கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி, ராகுக்கணியே ரம்மியா போற்றி. கேதத்தேவே கீர்த்தி திருவே, பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகளன்றி கேதத்தேவே கேண்மையாய் ரட்சி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நம்ம இந்த பதிவின் மூலமாக காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 26/4/2025 அன்றைய தினம் ராகு பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார். ராகு கேது பயிற்சி அப்படின்னு பேர். அந்த பயிற்சியினுடைய பலாபலன்களை தான் இந்த 12 ராசிகளுக்கு விரிவாக நம்ம பார்க்குறோம். பொதுவாக பயிற்சினா முதல்ல என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது பயிற்சி அப்படின்னால் இடம் மாறுதல், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது பேர் பயிற்சி. அப்போது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடப்பெயர்ச்சியை பற்றி நாங்கள் சொல்கிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள். கிரகங்கள்னால் யார்? சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இப்படி 9 கிரகங்கள். சாரம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இடம் மாறுதல், பயிற்சி ஆகுதல் அர்த்தம். இப்போ கிரகங்களுடைய இடம் மாறுதல் அப்படிங்கிறது தான் குறிக்குது. அப்போது இந்த கிரகங்கள் எங்கே இடம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கிரகமும் இவ்வளோ நாளைக்கு தான் ஒவ்வொரு ராசியில் தங்கும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. இப்போ சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டால் 1 மாத காலம் ஒரு ராசியில் தங்குவார், அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுறார். ஒன்றும் வேண்டாம், நாமெல்லாம் இருக்கோம், ஒரு ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுக்கோங்க. நான் போனால் 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். என் ஒய்ஃப் போகிறாங்க, வீட்டில் போகிறாங்கன்னா 4 மணி நேரம் ஆகும். பக்கத்து வீட்டுக்காரன் போனால் காலையில் சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருப்பான். நீங்கள் போனால் 1.5 நாள் ஆகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு, ஒரு வேலைக்கு இருக்குது. ஒரே வேலையை போனோடனே ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம், பானோடனே எடுத்துகிட்டு வந்துடுவோம் 5 நிமிஷத்தில். ஒரு கடையவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு 4 பூரா எடுக்கிறோன்னு இருப்பான். அந்த மாதிரி அந்த அளவுகள். அப்போ சூரியன் 1 மாத காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவான் வெறும் 2.5 நாள் மட்டும்தான் இருக்கார், அப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆயிடுறார். செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம் ஒரு ராசியில் தங்குறாங்க, அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடுறாங்க. இதில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தால் 4 கிரகங்கள். ஃபஸ்ட்டு சனி பகவான், அதில் ஹையஸ்ட் அவர் தான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்கிறார். அதுக்கப்புறம் ராகு கேது நாம் இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். 1.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பாங்க, அப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போகிறாங்க. அடுத்தது குரு பகவான் 1 வருஷம் ஒரு ராசியில் தங்குறார். இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற 7 கிரகங்களுக்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது உண்டு. வீடுன்னா என்ன? நமக்கெல்லாம் வீடு இருக்கிற மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 12 ராசிகள். மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய்க்கு உண்டான வீடு 2 வீடு, மேஷம், ரிச்சிகம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதனுக்கு மிதுனம், கன்னி. குரு பகவானுக்கு தனுசு, மீனம். சுக்கிரனுக்கு ரிஷபம், துலாம். சனிக்கு மகரம், கும்பம். இப்படி சூரியனுக்கு சிம்மம், சந்திரனுக்கு கடகம். 5 கிரகங்களுக்கு 2 வீடு. சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 1, 12 ராசி முடிஞ்சது. ராகு கேதுகளுக்குன்னு வீடு கிடையாது. இப்போ பயிற்சியாக எங்கே வராங்களோ அது சொந்த வீடு. 1.5 வருஷம் 2 பேர் எங்கே உட்காடுறாங்களோ அது ஓன் ஹவுஸ், அப்படி வச்சுப்பாங்க. ஏன்னா சாயா கிரகம், நிழல் கிரகம்னு பேர். இவங்க அப்பிரதட்சிணமாக தான் வருவாங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல்ல ராகு கேது அப்படிங்கிறவங்க முதல்ல 7 கிரகம் தான் இருந்தது. சிவபெருமான் பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை எடுக்கும் பொழுது இந்த அசுரர்கள் வந்து தேவர்களோடு கலந்து போய் உட்காந்து நாமளும் தேவர்களாயிரன்னு மறைஞ்சு உட்காந்துருக்கும் பொழுது அதை சிவபெருமான் கண்டுபிடிச்சதுனால தான் உனக்கு வந்து தனியாக நீ அடையாளம் தெரியணும்னு ஒருத்தனுக்கு வந்து கேதுக்கு பாம்பு தலையும் ராகுக்கு பாம்பு உடலும் கொடுத்தார், இந்த விஷத்தை குடிக்க சொல்லி. அப்படி அது சரி, நீ வந்துட்ட சாயா கிரகம், நீ இருந்து கடைசியாக இருந்துக்கோ. 2 கிரகமாக நீ சாயா கிரகம், நிழல். சாயானா நிழல் கிரகமாக இரு. ஆனால் நீ எதுவுமே முறையாக நடக்காது, எல்லாமே அப்பிரதட்சிணம். இப்போ சூரியன் வந்து 1 மாத காலம் மேஷராசியில் இருந்தால் அடுத்தது ரிஷபத்துக்கு தான் போவார், அடுத்தது மிதனத்துக்கு லைனா, எல்லாமே கிளாக் வைஸாக போகும். மற்ற கிரகங்கள் எல்லாம் பயிற்சியாக இருக்குது. இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ், அப்படி பேக் சைடு வரும். இப்போ சிம்மத்திலேருந்து கன்னிக்கு வரணும். இப்போ வந்து கேது கன்னியில் இருக்காருன்னா அடுத்தது துலாத்துக்கு தானே போகணும். கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு பேக்கில் போவார். ராகு மீனத்தில் இருக்காருன்னா மேஷத்துக்கு போகணும், ஆனால் கும்பத்துக்கு வருவார். அப்படி ரிவர்ஸில் வர்றதுனால தான்
இந்த நவக்கிரகங்களை நம்ம தரிசனம் பண்ணும் பொழுதும் கூட எடுத்துனோம்னா 7 பிரதட்சிணம் வந்து கரெக்டாக கிளாக் வைஸில் சுற்றணும். கடைசி 2 பிரதட்சிணம் ஆன்டி கிளாக் வைஸை அப்பிரதட்சிணமாக சுற்றணும். அப்போ தான் ராகு கேதுக்கு அது போகும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பலன்களை தரக்கூடிய கிரகம். கெடுதலும் சரி நல்லதும் சரி. ராகுவோ கேதுவோ லக்னத்திலேயோ 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படிலாம் இருந்தால் திருமணத்தடையை கொடுக்குறாங்க. ராகு கேது தோஷம். 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர தாமதம், வம்சவருத்தி இருக்காது. கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்றம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க தான் அதிபதி. ராகு யோகக்காரகன், கேது மோட்சக்காரகன். ஆன்மீகம், பூஜை, தவம், சந்நியாசம், ஜோதிடம், இறை வழிபாடுக்கு கேது அதிபதி. வெளிநாடு, ஏற்றுமதி, இறக்குமதி தொழில், நரம்பு சம்பந்தமான கோளாறுகளுக்கு ராகு அதிபதி. இப்போ இவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு எடுத்துக்கல. இதெல்லாம் கொடுத்தாலுமே ஒரு பாப கிரகமாக தான் எடுத்துக்கிறாங்க நம்ம ஜோதிட ரீதியாக. இப்போ அவங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி 16/4/2025 சனிக்கிழமை இன்றைக்கி நடக்குது. அப்போ அன்றைய தினம் ராகு பகவான் கும்பராசிக்கு வரார். கும்பத்துக்கு ஜென்ம ராகு. கேது பகவான் சிம்மத்துக்கு போகிறார், ஜென்ம கேது. அப்பேற்பட்ட இந்த ராகு கேது பயிற்சி நம்ம 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறது அப்படிங்கிறது தான் இதில் நான் பொதுவாக கோச்சார ரீதியாக பார்க்குறோம். இது பொதுவான பலன்கள் தான். அது போக அவரவர்களுக்கென்று சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அந்த சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு கேது எங்கே இருக்காங்க, நன்மை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா, தீமை தரக்கூடிய இடத்துல இருக்காங்களா, அதெல்லாம் வச்சு தான் முழுமையாக 100% பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இதில் நல்லா இருந்து அதில் சரியில்லை, அதில் நல்லா இருந்து இதில் சரியில்லைனாலும் பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பதிவையும் நீங்கள் பார்க்கணும். அதே சமயம் இதை 100% இதுதான் நமக்கு ராகு கேது பயிற்சி இப்படி தான் நடக்குங்கிறதையும் எடுத்துக்க முடியாது. சொந்த ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு பயிற்சி காலங்களில் அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். இப்படி சொந்த ஜாதகத்தை பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும், நானும் சொல்லியிருக்கேன். 9865098370. இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தையோ பெயர், பிறந்த இடம், பிறந்த தேதி, பிறந்த நேரம் இதை அனுப்பிச்சி வச்சு குருதட்சிணையை கொடுத்து முழுமையாக உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக கணித்து பார்த்து இந்த 1.5 வருஷத்துக்கு இந்த ராகுவும் கேதுவும் நமக்கு என்ன பலாபலன்களை தராங்க அப்படிங்கிறதையும் தெரிந்துட்டு இந்த ராகு கேது பயிற்சியினால் சகல நன்மைகளையும் பெற வேண்டும் என்று கூறி தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வருகிற 26/4/2025 அன்றைய தினம் சனிக்கிழமை மாலை 4:30 மணி அளவிலே ராகு பகவானாகப்பட்டவர் மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும், கேது பகவானாகப்பட்டவர் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். ராகு கேது பயிற்சின்னு பேர் இதுக்கு. இது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி. 1.5 வருஷத்துக்கு ஒருக்காக தான் இது பயிற்சி ஆகும். நம்ம துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த 1.5 வருஷத்துக்கு என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் இப்போ பார்க்குறோம். பொதுவாக துலாம் ராசி அப்படின்னாலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் வர்றதுனால கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள், தான தர்மத்தில் சிறந்தவர்கள், பொன்பொருள் ஆடை ஆபரணங்களுக்கு அதிபதிகள், மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும். அப்பேற்பட்ட உங்களுக்கு ராகு பகவானாகப்பட்டவர் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். கேது பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானம்ங்கிற இடத்துக்கு வரார். இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு கேது பயிற்சி அப்படிங்கும் பொழுது ராகு நன்மையை செய்தால் கேது தீமையை செய்யும், கேது நன்மையை செய்தால் ராகு தீமையை செய்யும். ரெண்டுமே நல்லது பண்ணாது. இப்போ ஏதோ ஒரு 50% தான் இதில் நன்மை அப்படிங்கிறது. ஏன்னா ரெண்டுமே மோசமான கிரகம் தான், கெட்ட கிரகங்கள் தான், நன்மை செய்யாது. அப்போது நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத ஒரு 2000-3000 ஆண்டுகள் இருக்கும். இந்த புலிப்பாணி சித்தர் 18 சித்தர்களில் அவர் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய ஜோதிட அரிச்சுவடிகள், நூல்கள் எல்லாம், ஓலைச்சுவடிகள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இதுதான் பலன், இதுதான் நடக்கும், இதை மாற்ற முடியாது. அதை நம்ம மொழிபெயர்த்து எடுத்து விரிவாக்கமாக எழுதி அதைத்தான் உங்களுக்கு பலனாக சொல்கிறேன். நன்மையும் இருக்கலாம், தீமையும் இருக்கலாம், என்ன இருக்கோ அதுதான். உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஜோதிடமோ இதோ கிடையாது. கெடுதல் இருந்தால் அதையும் சொல்லி புரிய வச்சு அதற்குண்டான பரிகாரத்தையும் பண்ணணும். அப்போ தான் நிவர்த்தி ஆகும். இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வருகிறார் ராகு பகவான். ராகு பயிற்சியை முதல்ல பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா பொருள் நாசத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறார். இருக்கிற பொருள் அழியும், தேடி வச்ச பொருள், இருக்கிற இடத்துல பிரச்சனை, பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை, இதெல்லாம் உண்டாக்குவார். தாயார் தகப்பனாருக்கு உடல்நலக்கேடு, ஸ்தான நாசம், திரவிய நாசம். ஸ்தானம்னா இடம், இடத்துக்கு நாசம், திரவியம்னா பொருள், பொருளுக்கு நாசத்தை ஏற்படுத்துகிறார். புத்திர விரோதம், வாரிசுகளோடு பகச்சிக்கிறது. நம்ம வாரிசுகளே நமக்கு எதிரியாக இருக்குது, பேச்சுவார்த்தை இருக்குது, சண்டை சச்சரவுகள் எத்தனை குடும்பத்தில் இருக்குது. புத்திர விரோதம் அப்படிங்கிறத கொடுக்குறார்.
இராஜாங்க பிரபுக்கள் மூலமாய் கௌரவம் ஏற்படும். அரசாங்கத்தின் மூலம் நம்மளை பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும். ராஜாட்ட, பிரபுக்கள், அந்த ஊர் தலைவர், அப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து நம்ம பாராட்டுகள் பெறலாம். அரசாங்கத்தில் பாராட்டு, அல்லது நம்ம ஊருக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டு விழாலாம் நடத்துவாங்களாம், அதுவும் நடக்கும். அவேளை போஜனம். அவேளைன்னா என்ன? வேலைக்கு போஜனம் சாப்பிட்றது, நேரம் சாப்பிட்றது நல்ல சாப்பாடு. நேரத்துக்கு சாப்பிடாம கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது சாப்பாடு அல்ல. அந்த மாதிரி அகால உணவு அப்படிங்கிறது தான் ஏற்படும். இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அகால உணவு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. பந்து பிரீதி கௌரவம் உண்டாகும். சொந்த பந்தங்கள் நம்மளோட சேர்ந்து ஒட்டி இருப்பாங்களாம், பிரீதியாக இருப்பாங்களாம், பாசமாக இருப்பாங்களாம், கௌரவம் ஏற்படுமா. ஒரு உறவினர்களுக்குள்ளே நமக்கு ஒரு கௌரவம், மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகும். சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் ராகு சரி இல்லைனால் தன நஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்குறார். வருவாய் சுணங்கும், தனம் பொருள் நஷ்டம், சேமிப்பு கரையும், பணம் இருக்காது கையில், மனக்கவலைகள் அதிகரிக்கும். தேவையில்லாத எப்போ கேள்வி விசனமாக உட்காந்துக்கிறது, கஷ்டமாக உட்காந்துக்கிறது, கவலையோடு உட்காந்துக்கிறது. புத்திர தோஷம், கருச்சிதைவு, அபாஷன், அல்லது நம்மளுடைய வாரிசுகளுக்கு பிரச்சனை, நோய் நொடிகள் இதெல்லாம் உண்டாகும். தாய்மாமனுக்கு ஆகாத காலம் இது அப்படின்னு போட்டிருக்கார். யார் துலாம் ராசிக்காரங்க தாய்மாமா இருந்தால் அவருக்கு ஆகாது, அவருக்கும் கண்டம், அந்த மாதிரி கொடுக்குறார். குழந்தைகளின் கல்வி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, பாதிக்கும். இதுதான் ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிற பலன். பொதுவாக பார்த்தா ராகு பயிற்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டோம்னா துலாம் ராசிக்கு ஒரு ராகு கேது சேர்த்து 100 மார்க் போடுவேன். இது 50, அது 50. ராகு மட்டும் பார்த்தோம்னா ராகுவில் ஒரு 10 மார்க் அப்படிங்கிறது தான் துலா ராசிக்கு இருக்குது. 40 மார்க் இல்லை. ஒரு சில நன்மைகள் மட்டும்தான் உண்டாகுது, மற்றபடி பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு கேது பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். அவர் என்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம். நினைத்த காரியம் நடைபெறும், லாபஸ்தானத்துக்கு வரார். கேது சூப்பராக இருக்கார், கவலைப்பட வேண்டாம். தொட்டது பொன்னாகும், தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும், இருக்கக்கூடிய நோய் அகலும். அவருக்கு எடுத்து அவர் கொடுக்குறார். அதான் சொன்ன மோலி, நோய் அகலும், ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். ஆரோக்கியம் வளர்ச்சி அடையுமா? நோய் தான் வளர்ச்சி அடையும், ஆனால் ஆரோக்கியம் வளர்ச்சி அடையுமா? நாளுக்கு நாள் பொலிவுடன் இருப்போம். தொழிலில் முன்னேற்றங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிட்டும். நமக்கு மேலே இருக்கக்கூடிய பாஸ் நம்மளை பாராட்டுவார், சூப்பராக பண்ணிட்டீங்க, நமக்கு ட்ரீட்லாம் வைப்பாங்க, பாராட்டுவாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகுது. அரசாங்கத்தின் மூலம் நன்மை, அரசு வேலை, அரசு பதவிக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப், அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அது அரசு பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அவசியம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுது. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, அந்நிய தேசம், வெளிநாடு போகிறவங்க போகலாம், வெளிநாடு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், இடம் வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம், விவசாய நிலங்கள் அமைக்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். பல பேர் உங்களுக்கு உதவி புரிவார். குறிப்பாக சொல்ல போனால் இந்த கேது பயிற்சி மிக மிகச் சிறப்பு. வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், பஞ்சு, பருத்தி, ஜவுளி, நூல், வஸ்திரம், டெக்ஸ்டைல், ஆயத்த ஆடை, உலோகம், இரும்பு, ஈயம், பித்தளை, தங்கம், வெள்ளி, காப்பர், உலோகத் தொழில் பண்ணுறவங்க, ஸ்டோன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பு இந்த துலாம் ராசியில் இருந்தால். பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தினால் துலாம் ராசிக்கு கேது 50 மார்க், ராகுக்கு 10 மார்க், 60 மார்க் போடலாம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் ராகு கேது நன்மை செய்தால் இந்த 60 மார்க் கிடைக்கும். அதுலேயும் மோசமாக இருந்தால் 60ங்கிறது போயிடும். நல்லா இருந்தால் 60, 100 கூட வரும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பதிவை பார்த்துட்டு அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, நான் சொன்ன மாதிரி 4 பயிற்சிகளும் இந்த வருஷம் நடக்குது. சிறை பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, எல்லா பயிற்சியினுடைய பலன்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு ஏதாவது பரிகாரங்கள் இருந்தால் அதையும் செய்து கொண்டால் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல், இந்த 4 கிரகங்களுடைய உபதிரவம் தொல்லை இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம். நாம் இதுவரைக்கும் வருகின்ற 26/4/2025 அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியினுடைய முழுமையான பலாபலன்களை பார்த்தோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிங்கும் பொழுது ராகு நல்லது பண்ணால் கேது கெட்டது பண்ணும், கேது நல்லது பண்ணால் ராகு கெட்டது பண்ணும். 2 சேர்ந்து ஒரு ராசிக்கு நன்மைங்கிறது பண்ணுறது அவ்வளோ சுலபம் அல்ல. இருந்தாலும் ஏதோ ஒன்று பேலன்ஸ், ஒன்று பிரச்சனையை கொடுக்கும், ஒன்று நன்மையை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தது அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன்கள் தான். இது மேஷராசின்னா மேஷராசியில் பார்க்குற நீங்கள் மட்டும் பிறங்கலை, உங்களை மாதிரி பல கோடி பேர் பிறந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பலாபலன்களை தான் இது கொடுக்கும். அது போக நம்ம சொந்த ஜாதகம் தான் நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இந்த இப்போ நான் சொன்ன இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது 99.1 தான் இது. மீதி இருக்கிற 98.9 அப்படிங்கிறது உங்கள் சொந்த ஜாதகம். அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்ம இந்த பயிற்சிகள் தருவாயில் காலகட்டத்தில்
இந்த ராகு. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும், எந்த வருடமும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த வருடம். சனி பயிற்சியும் நடக்குது, ராகுகேது பயிற்சியும் நடக்குது, குரு பயிற்சியும் நடக்குது. 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் சனி பயிற்சி, அதுவும் நடக்குது. ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா, குரு பயிற்சி 1 வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த நாளும் இந்த மாதிரி சம்பவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காலத்தில் தான் நடக்கும். இந்த நாளுமே இந்த வருஷம் நடக்கிறதுனால ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்தால் இந்த 4 பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்குது, இதுதான் முக்கியம். ஆனால் வருஷக்கணக்கில் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த நாளும் தான். நான் சொன்னதுங்கிறது ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன் தான். புலிப்பாணி சித்தர்கள், இந்த மாதிரி மாண்டல்ய மகரிஷி, யவனேஸ்வரர், ஜோதிட அரிச்சுவடி, இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்து பொதுவான பலன்கள் இப்படி இருக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சிடணும். இதுக்கும் மேலே 98.1 பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதுனா நம்ம சொந்த ஜாதகம் தான். அப்படி சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசிக்கு இந்த ஸ்க்ராலிங்கில் வரும், தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த 4 பயிற்சியினுடைய பலன்களையுமே தெரிந்து கொண்டு என்ன அதுக்கு பரிகாரங்கள் பண்ணணுமோ பண்ணிட்டு இன்னும் 2.5 வருஷத்துக்கு எந்த ஒரு துன்பங்களும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.